வைத்தியர வைத்தியர என்னையா? நாய்க்கடி நாய்க்கடி. நாயை அடிக்கணும், நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு? அப்படி விவரமா சொல்லு. நீ வாழாட்டி இருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு? நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. என்ன குயிரா? வெளியே நின்னவனுக்கு கடிச்சு 3 நாள் கழிச்சு தான் காலை தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்சே. என்னது பின்னால அரிக்குது? வால் வளர ஆரம்பிச்சிருச்சா? குத்துது? பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்னை நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்னை எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா, அல்சோசனா, டாமரியானா? பாம்பே. பாம்பேல கடிச்சா இவ்வளவு தூரம் வந்துட்டா? இனியார் நீ குறைச்சிருக்கணுமே. இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ. ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வாயத்தர. எதுக்கு? இந்த கல்ல உன் வாயில திணிக்க போறேன். இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தெர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? பாத்தியா, பல்லு உடைஞ்சிட போகுது. என்னையா ஏற்கனவே ஒரு கல்லு வாய்க்குள்ள வச்சிருக்கியா? அது உள்நாக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம். உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கடிக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதல்ல நடத்துறது? எங்க நடத்தேன் பாரு. அப்புறம் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ பறிச்சுன்னு தான் தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே? இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன கொலக்கட்டை மாதிரி. கோம்ப நாய் கடிச்சதுக்கு இந்த கொலைக்கல்ல வச்சேன். இதே அல்சேஷன் கடிச்சிருச்சு, இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளிடுவேன். பின்னால ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வைங்க. அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சிட்டீங்களா? எப்படி தாங்கனா? அது சரி, அவனதான் வந்து அங்கிருப்பான். நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க. நீ என்ன பண்ற? 6 நாளைக்கு இங்க வர்ற. தினசரி இத அரைச்சு 3 நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு, 3 நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழே மேல? விஷம் ஏறி இறங்கும்லையா? இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். 31 ஊசி தொப்புல போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். நான் இதுவாக்குன்னு நினைச்சேன். என்னண்ணே? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊத்தி விளக்கேத்தணுமா? இந்த பச்சளையில ஊத்தி உடனே அரைச்சு கொடு இவர் கையில. ஏன் அவரே வீட்டுல போய் தடவிட்டுமே? மூலிகை ரகசியம் தெரியக்கூடாதுமா, அப்புறம் இவர் வைத்தியர் ஆயிருப்பாரு. போ. என்னம்மா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வைத்தியருக்கு பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கக்கூடாது, பச்சளையில மேலதான் ஞாபகம் இருக்கணும். போ. யோ, என்ன நீ உட்கார்ந்திருக்க? போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறது. யோ, உனக்காகத்தானே அரைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். என்ன இது? அரைக்கிறேன். கொலவிய மட்டும் வச்சு அரைக்க முடியாது, அம்மியையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, நான் ஒன்ன மட்டும் வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த? நாய்வா பாத்துக்கிட்டு இருப்பாங்க? நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடனி இல்ல, உன் பின்னலகையே பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல, அதை பின்னால மிச்சிட்டேன். அது என் பின்னால கடிச்சிருச்சு. நல்ல வேலை பின்னாடி கடிச்சது, முன்னாடி கடிச்சிருந்தது 3 போயிருக்கும். மூக்கு, வாயு, கண்ணு. என்னாலதான் நாய் கடிச்சிச்சா? என்னது திரும்ப நாயை கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன சிச்சு சிச்சு. நான் நாய்க்காக சொன்ன இச்சு சிச்சு வாக்குன்னு நினைச்சேன். இந்தாயா பின்னால பூச்சிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போற.
அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான் ஐயோ ஐயோ என்ன இது சுடுதண்ணியா? சண்டாள பாவிகளா சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால இப்ப முன்னாலயா? அட பாவிகளா எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா ஐயா? ஏன் கண்ணம்மா கும்பகர தங்கியா படம் பாத்தியா? பார்க்காம இருப்பனா? படம் வெளியான நாளே டிக்கெட்டை நான் தானே வாங்கி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்ததுரி. அப்படியா? அங்க பாரு. அடியாத்தி, என்ன ஆச்சரியமா இருக்கு. மண்ணுன்னு சொன்னாலே வாயில ஒட்டிக்கும் நினைப்பா. இப்ப இந்த மண் மேலே நடந்து போறாளே. எதுவும் காரணம் இல்லாம இருக்காது. பொறுத்திருந்து பாப்போம். அத்தை, என் வீட்டுக்காரர் முதுகு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் எண்ணெய் மந்திரிச்சு கொடுங்க. அப்படியா? நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. ஒழிச்சு வச்சுட்டு வரேன், போ. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. எங்க காத்து போட்டால மூக்க முடிக்கிற பணக்கார வர்க்கமாச்சே. எதுக்கிட்ட நீங்க வந்த? அது வெக்கப்பட்டது போதும். உனக்கு என்ன வேணும்? சுருக்கமா சொல்லவா இல்ல விவரமா சொல்லவா? ஏய், சுருக்கமா சொல்லி தொலை. I love you. இன்னொரு தடவை சொல்லு. I love you. ஏய், இந்த கதையில நமக்கு இட விடாத. இதே மாதிரி நீ 1000 தடவை ஐ லவ் யூ சொன்னாலும் உண்மையில எனக்கு பிரியம் வராது. நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுக்கு இந்த ஏழை மனசுல இடம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன். நிஜமா தான் சொல்றீங்களா? போய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. Get out. வந்துட்டானுங்க வேலை வெட்டி இல்லாம. யூஸ்லெஸ் fellows. சாந்தி, சாந்தி, என்னம்மா காலேஜ் லீவு முடிஞ்சு இன்னைக்கு ஊருக்கு போகணுங்கிறதே மறந்துட்டியா? எதையுமே மறக்கிற அளவுக்கு இன்னும் வயசாகலப்பா. வாங்கப்பா போலாம். டேய் ஜெய், தங்கச்சி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வார்டன் கிட்ட ஜாக்கிரதையா பார்த்து சொல்லு. சரிப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. வண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லணும். கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லணும். என்ன பண்ண? நான் வேற ஒண்ணும் பண்ணலனே. இந்த உடுக்கையை அடிச்சேன். இந்த அம்மா பெரம்பால என்ன பின்னு பின்னிட்டாங்க. ஐயோ, உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும். பெரம்படுத்து பின்னிடுவான். மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க. இந்த அம்மா பெரம்பால என்ன பின்னிட்டாங்க. அது மாரியாத்தா, இது வீதியாத்தா. பெரம்பால தான் பின்னுவா. யாருக்குன்னே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல? தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த பக்கம் வருவியா? இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். ஓடு. போங்கயா, வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்க. போயா, போ.
இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு? போயா போதையில இருக்காமல இவன் போட்டுட்டு என்ன காலம் சொல்றான்? கெட்டு போயிடுச்சு. அடுத்த தடவை வா, எங்க அப்பனை விட்டு கடிக்க சொல்றேன்.